Hi students, so இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா arithmetic operation. So usually என்ன பண்றோம் அப்படினா variable declaration. இது நமக்கு header file. So இது வந்து என்ன அப்படினா இது ரெண்டுமே header file. Has include stdio.h and then conio.h. So இது ரெண்டுமே என்ன அப்படினா header file. So எப்பவுமே every program start in main function. So இந்த line என்ன அப்படினா declaration part. Okay, and then clear screen. So clear screen எப்பவுமே இந்த இடத்துல கொடுக்கணும், அதாவது after declaration. So clear screen. அதுக்கு அப்புறம் printf. நீங்க நார்மலா என்ன மிஸ்டேக் வர்றீங்க அப்படினா printfல p மட்டும் கேப்ஸ்ல கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்க கூடாது, ஸ்மாலா தான் இருக்கணும். and then f print. சில பேர் f மிஸ் பண்ணிடுறீங்க, சில பேர் வந்து இங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. so without space கொடுக்கணும் printf. so இது வந்து ஜஸ்ட் நம்ம டெக்கரேஷனுக்காக கொடுத்துருக்கிறது. arithmetic operation. so values are %d %d. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா printfல உள்ள பர்சன்டேஜ் கொடுக்கும்போது வெளியே நார்மலாக கொடுத்துருப்பீங்க. ஸோ பிஃபோர் தட் ஸ்கேன்எஃப்லலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்பர்சன் கொடுப்பீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வரப்போ நான் சொல்கிறேன். ஸோ எப்போ உள்ள இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கமாக்கு அப்புறம் அத்தனை வேரியபிள் வந்து நீங்கள் இங்கே வெளியே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பர்சன்டேஜ் டி இருக்கா, இதுதான் ஏ, செகண்ட் இருக்கிறது பி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த லைன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே கொடுக்குற A40 B20 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரன்னிங் விண்டோவில் தெரியாது, தெரியணுன்றதுக்காக அதை நான் ஜஸ்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ரிசல்ட் இப்போது நம்ம நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 வேரியபிள் போதும். ஸோ அதே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டைரெக்டாக ஆப்ரேஷன்ஸை இந்த printf ஸ்டேட்மெண்ட்லேயே பண்ணுறோம். ஸோ அடிஷன் %d ப்ளஸ் %d. ஸோ அஸ் யூஸ்வலாக இங்கே என்ன வரும், %d ஏ, இந்த %dங்கிறது பி, லாஸ்ட்டாக இருக்கிறதுல என்ன சேவ் ஆகும் அப்படின்னா a + b. டைரெக்டாக ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணி c = a + bன்னு கொடுக்கலாம். ஆனால் ஒன் மோர் திங், இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல c = a + bனா இந்த இடத்துல நீங்கள் cன்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல c = a - b, c = a × b, c = a / b அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு printf முன்னாடியும் நீங்கள் இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். c d e f அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துடலாம். ஸோ ஒரே விஷயம் இங்கே நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே எத்தனை %d இருக்குது, அது அத்தனை பர்சன்டேஜுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வேரியபிள் கமா மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இதை ரன்னிங் விண்டோ பார்க்கலாம். ஸோ ரன்னிங் விண்டோ நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஸோ 40 20 இப்போ நம்ம கொடுத்தோமா, வேல்யூஸ் ஆர் 40 20. ஸோ அங்கே நம்ம கொடுத்த, அதாவது இது வந்து டைரெக்டாக நான் எதுவுமே டைப் பண்ணாமல் இப்படி தான் நம்மளுக்கு வரும். ஸோ ரிசல்ட்டு அடிஷன் 40 20 இதெல்லாம் நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன்லேயே இந்த சிம்பிள்லாம் நம்ம கொடுத்துட்டோம், அதனால் இது டைரெக்டாக வந்துடும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த 3 times %d %d %dன்னு கொடுத்து a b அதுக்கப்புறம் a + b அப்படின்னு கொடுத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் சொன்னா 40 வந்துருச்சா, செகண்ட் %d b, அடுத்து இந்த %d தான் என்ன அப்படின்னா a + b. ஸோ இதே மாதிரி தான் சப்ராக்ஷன் நடந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு, அண்ட் டிவிஷன் நடந்திருக்கு. டிவிஷனில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்லாஷ் வந்து /n/t, அதாவது நியூ லைன் ஆர் நியூ டேப், அதுக்காக இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணும். இது வந்து டிவிஷன் பர்பஸ்க்காக. இது வந்து என்ன அப்படின்னா மாடுலோ டிவிஷன்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இது டிவிஷன், இது என்ன அப்படின்னா மாடுலோ டிவிஷன். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.